திடீர்னு இந்த பாராட்டு இருக்கும்போது என்ன எப்படி சார் நினைச்சு? அதுக்கு முன்னாடி பாராட்டிட்டு இருந்தோம். இப்போ சரிங்கன்னா சரியா இருக்கிறத சரின்னு தானுங்க சொல்ல முடியும். மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறத எப்படி அது குறை சொல்லணுமா? 27ஆம் தேதி பிறந்த நாள், அதோட விடணும்ல. இவ்வளவு வெள்ளச்சேதம் அவங்களுக்கு திருவண்ணாமலை, கடலூர், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ளம் சேதத்தில் மக்கள் இருக்கும்போது நேற்று வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க, அதை பேச மாட்டீங்க. அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறாரு, அதை பாராட்டணும்ல. எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்கிறது, குறை சொல்லிட்டு நாங்கள் மனநோயாளிகளா? அப்படி ஒன்றும் இல்லை. சரியானது சரி, தவறுனா தவறு. டெல்லியில நேற்று நடந்த ஐபிஎஸ் மாநாட்டில் வருண் ஐபிஎஸ் இதை சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் இயக்கம் ஒரு பிரிவினைவாத இயக்கம், அதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாருங்க? அவர் ரொம்ப நாளாக கண்காணிச்சுட்டு தானே இருக்காரு. இது புதுசாக கண்காணிக்கிறாங்களா எங்களை? அது ஒரு உள்துறை அமைச்சகம் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுல முக்கியமா சொல்றது சொல்லியிருக்காங்க. அவர் இங்க தனிப்பட்ட முறையில பாக்குறது, அந்த கருத்து மோதல் எல்லா அதிகாரிகள் மத்தியில ஒரு கருத்தகத்தை கொண்டு போகும்போது அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க. இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் 13 ஆண்டுகளா இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துறோம். ஒரு மக்கள் இயக்கம், மக்களோடு சந்திச்சு தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க, நின்றுருக்கோம். 36 லட்சம் வாக்கை வாங்கி 3வது பெரிய கட்சியாக தனிச்சு நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா, இவர் தான் நாட்டை ஆள்றாரா? ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதா நாங்கள் பிரிவினைவாத இயக்கமா இல்லையான்னு? எதை வச்சு பிரிவினைங்கிறாரு? ஒரு அடிப்படை தகுதியே எல்லாமே நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் என்ன? எதை வச்சு பிரிவினைங்கிற? தமிழ் சாவனிஸ்டுங்கிற. தமிழன் நான் தமிழன் சொல்றது உனக்கு சாவனிசம்னா எதுக்கடா இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரிச்சாங்க? எதுக்கு பிரிச்ச? தெலுங்குக்கு ஒரு மாநிலம், கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம், பீகாரிக்கு ஒரு மாநிலம், குஜராத்திக்கு ஒரு மாநிலம், எதுக்கு பிரிச்சாங்க? இது ஏன் நாடு, என் மொழி தமிழ், நான் தமிழ்னு பேசுறது தமிழ் சாவனிசம்னா இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா? சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா? அதை பேச ஒரு தடவை பேசு. நாங்க தமிழர்கள் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிசம் எப்படி வருது? எப்படி வருது? அப்ப பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம், உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ், அது எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு, அது தமிழ் சாவனிசம் தானே? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறாரு, அது தமிழ் சாவனிசம் தானே? முதல்ல உன் தாய்மொழி எது? உன் தாய்மொழி எது? நீ முதல்ல நீ சொல்லு. நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்திருந்தா தமிழ் சாவனிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா? நீ என்னது? உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம், எங்களுக்கெல்லாம் இல்லை. என் குடும்பத்தைன்னு ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்க குடும்பத்தை, என் மனைவியை, எங்க குடும்பத்தை, என் தாய் தந்தையரை, எங்க கட்சியில் இருக்க பிள்ளைகள் எல்லாம், என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவா பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா? வழக்கெடுப்பியா? சரி, இந்த அதிகாரம் இந்த காய் சட்டில எத்தனை வருஷம் இருப்ப? எத்தனை வருஷம் இருந்துருவே? நீ எத்தனை வருஷம் இருப்ப? ஒரு 50 வருஷம், இன்னும் ஒரு 40 வருஷம் இருப்பியா? இன்னும் ஒரு 30 வருஷம் இருப்பியா? அதுக்கப்புறம் இறங்கித்தானே தம்பி ஆகணும் கீழே. ஆனா நான் இங்கே தான் இருப்போம். பார்த்து பேசணும், பார்த்து இது பண்ணணும். இவ்வளவு பேரு சரி, பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில வருது எப்படி? அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது எப்படி? நீ தான் ரகசியம் பாராட்டுறியா? நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படிதான் எடுத்தியா? இதான் உன் வேலையா? என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கிய இங்க? சரி, மோதுறதுன்னு ஆயிடுச்சு, மோதுவோம் வா. ஏன்னா நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணிடுவ? நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ். பெஞ்சல் புயலுக்கு முதல்வர் 2000 கோடி கேட்டிருக்காங்க. மத்திய அரசு இது வரைக்கும் அந்த அதிகாரிகள் மட்டும் அனுப்புறாங்க. எப்படி பாக்குறீங்க? நிதி உதவி, நிதி நிவாரணத்துக்கு புயல் பாதிப்பு இது ஒன்றும் புதுசு இல்லையே. எந்த புயல் பாதிப்பிற்கு எங்களை பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி இருக்கு மட்டும் சொல்லுங்க. தானே புயல் இல்ல ஓகி புயல் சொல்லுங்க. 200 பேர் 100 பேருக்கு மேற்பட்டவர் நாங்க செத்தோம். நான் இது கன்னியாகுமரியில் தத்தளிச்சு நிற்கும் போது நீங்க கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கல. செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி என் மக்கள் கேட்கும் போது நீ உதவல. தானே புயல்ல நீங்க வந்தீங்களா? ஓகி புயலுக்கு உதவுனீங்களா?
அதுக்கு உரிய இடர் நீக்க நிதியை கொடுத்தீங்களா? இப்ப இது கொடுத்துட போறீங்க? இது தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும். நீங்க அவங்ககிட்ட நயந்து தர முடியாது வரின்னு சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு போகதான் மிச்சம். உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது? நிதி ஏது சொல்? மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது? நாங்க கொடுக்கறதானே, மாநிலங்களின் நிதி தானே உங்க நிதி. வேற உங்களுக்கு ஏதாவது காசு இருக்கா? வருவாய் பெருக்கத்துக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா? ஒண்ணும் கிடையாது. நீங்க கட்டுற வரி, நான் கட்டுற வரி, இவர் கட்டுற வரி, நீங்க நீட்டி இருக்கிற இந்த ஒளி வாங்கிக்கு ஒரு வரி இருக்கு, நான் போட்டிருக்க இந்த சட்டைக்கு ஒரு வரி இருக்கு. இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு? ஆனா எங்களுக்கு நாட்டுப்பற்று இருந்துடணும், தேசப்பற்று இருந்துடணும். இந்த கேள்வியை நாங்க கேட்டேன்னு வச்சுங்க, தேச துரோகி ஆயிடுவேன், ஆன்டி இண்டியன், அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன். ஆனா நான் கேள்வியே கேட்கக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நான் பேசுறது, அன்னைக்கே எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க சொல்ற, நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான், நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றான்றாங்கிற. அதானே இப்ப நடக்குது.